21/11/1975 கையில 4 காசு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே கூட போக மாட்டீங்களா ரஞ்சன் பாபு? என்னங்க சார்? இங்கிருந்து வெளியே போறதுக்கும் திரும்பி வர்றதுக்கும் இடையில ஏற்படுற செலவுகளுக்கும் போதுமான பணம் இல்லாம வீட்டை விட்டு வெளியவே கால் எடுத்து வைக்க மாட்டீங்கல்ல? ஆமா சார், ஆமா சார். கையில ரொக்க பணம் இல்லாம எங்கேயும் போக மாட்டீங்கல்ல? ஆமா சார், உண்மைதான் சார், உண்மைதான் சார். சிலர் எப்படி அப்படின்னா அதெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவான், எங்கேயாவது எப்படியோ சமாளிச்சு இவனு சம்பாதிப்பா இல்லாட்டி வாங்கிக்கிடுவான் காசை எங்கேயாவது. வெளியூருக்கு போகும்போது ரொம்ப முன்னெச்சரிக்கையா போவாங்கல்ல, அந்த மாதிரி ரகம். நீங்க போறதுக்கு வர்றதுக்கு செலவாகிறதுக்கு அத்தனைக்கு கையில ரெடியா வச்சிருப்பீங்க எப்பயுமே. பிரிகாஷனரி. எப்பயுமே ஒரு யோசனையோட தான் சார் இருப்பேன். கையில இருக்கா என்ன யோசனை இருக்கும், மறந்துடாது. எவ்வளவு தூரம் போகலாம் ஐடியா வச்சுட்டு தான் போவீங்க, சரியா? ஆமா சார், ஆமா சார். குடும்பத்தோட வெளியூர் போனா போக வர செலவுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும் போக அடிஷனலா ஒரு பணம் இருந்தா தான் ஒரு பலமா இருக்கும் இல்லையா? ஆமா சார், அப்பதான் சார் ஒரு தைரியமே இருக்கு, நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுடைய அனுசரணையாக பழகுகின்ற விதத்துல தான் நீங்க பிறந்திருக்கீங்க, சரியா? சரிங்க சார். எல்லாருடைய அனுசரித்து செயல்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் திருதியை தருது. திருதியை சர்வீஸ். உங்க பேச்சு மூலமா ஆதரவு கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட் பிளானிங் எதனாலும் அருமையா பிரசன்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கு. நீங்க போடுற பிளானிங் எல்லாம் சக்சஸ் ஆகும். உங்க அடுத்தவங்களுக்காக சொல்ற இன்னும் அதிகமாக சக்சஸ் ஆகும், இன்னும் அதிகமாக சக்சஸ் ஆகும். இன்னொரு ஆளுக்கு பிளான் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சக்சஸ் ஆகும்னு அர்த்தம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாக வேண்டிய ஒரு நபர், சரிதானா? சரிங்க சார். சரிங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா வேண்டிய நபர். ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாத்தீங்க ஒரு காலத்துல. இப்ப சனியில நிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சனி கிட்டத்தட்ட இப்ப 15 ஆண்டு காலம் ஓடிக்கிட்டே இருந்துட்டீங்களா? ஆமா சார், உண்மைதான் சார். 10ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த 15 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? ஆமா சார், ஆமா ஆமா. உங்களுக்கு தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்குல்ல? வேலை இல்லாத நாளே கிடையாது இல்ல? இல்ல சார், இது வேலை இருந்துகிட்டே இருக்கும் சார். எப்பயுமே வேலை இருந்துட்டு இருக்கான். அதுதான் உங்க ஜாதகத்துக்கு விசேஷமே அதான், சரிதானா? ஒரு இடத்துல உட்கார்ந்து வியாபாரம் பார்க்க கூடாது அப்பன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. பரபரப்பான ஆளு இல்லையா? ரைட். இப்போ திருத்தினா அதாவது சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். அதுவும் இந்த சர்வீஸ்ல எப்படிப்பட்ட சர்வீஸாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ரைட். நீங்க நீங்க வியாபாரம் எதுவும் பண்ணா கூட்டா சேர்ந்து செய்றீங்களா? 2 பேர் கூட சேர்ந்து, ஒரு ஆள் கூட சேர்ந்து பண்றீங்களா பிசினஸ்? இல்ல சார், அது மாதிரிதான் சார் ஆரம்பிச்சோம். இப்ப திரும்பி அவங்கள்ட்டயே வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலையில. ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ற ஒரு விஷயம் இதுல காமிக்குது. ஆமா சார், கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம். நான் பணம் போடல, தொழில் மட்டும் நான் பண்ணேன். அது என்ன அப்படியே? இப்ப அவர் தொழில் வேலை பணம் அவங்க போட்டாங்க, தொழில் நீங்க பண்ணீங்க சார். போட்டாங்க பணம் அவங்கதான் சார் போட்டாங்க, தொழில் அவங்களுக்கு தெரியாது. நீங்க தான் தொழில் பண்ணீங்க. உங்களுக்கு முதல்ல 50% சொன்னாங்களா? இப்போ ஆமா பார்ட்னர்ஷிப்பா பண்ணிக்கலாம்னாங்க. அப்புறம் திடீர்னு அது வேண்டாம், நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளமா கொடுத்துறேன் அப்படின்ட்டு. பார்ட்னர்ஷிப்னா கம்மியா வரும், சம்பளம்னா அதிகமா வரும்னு சொல்லிட்டாங்களா? சொல்லி நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க சார். ஆனா பார்ட்னர்ஷிப்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அதிகமா தான் வந்திருக்கணும். அதிகமா தான் வந்திருக்கணும். அதனால அவ்வளவு பணம் அவனா போட்டேன், நம்ம தானே போட்டுக்கணும்னு அவர் நினைச்சிட்டாரு இல்லையா? பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பவுமே சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கு ஒர்க்கிங் ஸ்டைல்.
ஒரு சர்வீஸ் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்தவங்களுக்கு 24 மணி நேரம் மத்தவனை தாங்கிக்கிட்டே கையை கால புடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. முடியாது சார், முடியாது சார். இல்லையா? நீங்க உங்க தொழில கவனமா இருக்கீங்க. ஆமா சார், ஆமா. ஆனா எனக்கு ஆமா சார், ஆமா. எனக்கு உரிய மரியாதை இல்ல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார் உங்க ஆள் பார்ட்னர். பணம் புரியுது சார், புரியுது. மரியாதை எனக்கு இல்லை. அதனால நீங்க ஒர்க்கர் சம்பளம் கூட வாங்கிக்கோங்க கூட 500 1000. ஆனா நீங்க வேலை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாரா? அதான மேட்ரு. ஆமா, அதான் சார் உண்மை அதான். அதாவது நீங்க பணிவாத்தான் இருக்கீங்க, நீங்க நல்லா அனுசரிச்சு தான் பேசுறீங்க அவர் கூட, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் சரியா? ஆமா சார். நீங்க நீங்க பேசுற பிசினஸ், நீங்க தொழில் பண்றதை ஸ்ட்ரிக்டா பேசுவீங்க. என்ன தொழில்னாலும் வாட் எவர் இட் மே பி, அது வராட்டி விற்கிறதுனாலும் நீங்க பேசுறது தெளிவா பேசுவீங்க இல்லையா? ஆமா சார், ஆமா ஆமா. ஒரு அமைப்பு வியாபாரத்தை ஆரம்பிச்சாச்சு, அதுல உங்களுக்கு திறமை மட்டும் இருக்கு. ஆனா நீங்க போட்ட கான்ட்ராக்ட் தான் சரியில்லை. ஓகேவா? ஆமா 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 சார். போட்ட கான்ட்ராக்ட் சரியில்லை. ஆமா சார், ஆமா. இப்ப ராகுபத்தி ஆரம்பிச்சதுல இருந்து, ராகுபத்தி எப்ப ஆரம்பிச்சிருக்கு? 23 அக்டோபர்ல இருந்து இப்ப 1 வருஷமா நீங்க வேற ஒரு நபரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். சரியா? ஆமா சார், ஆமா. உண்மைதானே நான் சொல்றது? உண்மைதான் சார், உண்மைதான் சார். நபர் பார்ட்னரா வரணும், இல்லாட்டி நமக்கு சேர்த்து பணத்தை போட்டு டாக்குமெண்ட்ஸே எழுதிக்கிறணும் பார்ட்னர்னு. ஆமா சார், ஆமா. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, பணத்தை பொறுப்பை மெயின்டைன் பண்றதுலாம் நாமளாத்தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தாச்சு. அப்ப ஆமா, உண்மைதான் சார், உண்மைதான். வந்திருக்குல்ல? வந்துருச்சு சார். வர்ற ஆளு ஓரளவு நல்லா பேச தெரிஞ்ச ஆளு, இல்லாட்டி நாம பேசுறத புரிஞ்சுக்கிற கூடிய ஆளா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆமா சார், ஆமா. நம்மளுக்கு தோதான ஆளா இருக்கணும். நம்மளுக்கு தோதா இருக்கு. நம்ம பேசுறது முதல்ல அந்த ஆளுக்கு புரிஞ்சாலும் அவன் தோதா இருப்பான். ஆமா சார், ஆமா ஆமா. சரியா? இப்ப ஆமா சார். சமீபத்தில் இந்த ஓராண்டுக்குள்ள வாகனம் ஏதாவது வாங்குனீங்களா உங்களுக்கு? இல்ல சார், எதுவும் வாங்கல சார், வாங்கல. சரி, வீடு கட்டுறது, இல்லாட்டி வீடை திருக்கி வைக்கிறது, இல்ல வாடகை வீடுனா புது வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா 1 வருஷத்துல? இல்ல சார், எதுவுமே பண்ணல சார். எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல சார். சரி. இப்ப இந்த 1 வருஷமா உங்களுடைய சாப்பாடு இதுல பேட்டர்ன். ஹலோ, ஆமா, என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க இந்த குழுல உங்களோட இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதுல கூட வாங்கலாம். அதுலயே சொன்னா ஃப்ரீயா போயிருங்களா? இல்லைங்க, நான் ஆன்லைன்ல பலன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஆன்லைன்ல இது நடந்துட்டு இருக்கு. சரி சரி, ரைட்டு. நீங்க அப்புறம் பேசுங்க. இல்ல, நீங்க உங்க அந்த பர்த் டீட்டெயில் அனுப்பணும். இந்த நம்பருக்கு அனுப்புங்க, இல்ல வாட்ஸ்அப். நாங்க அப்புறம் சொல்றேன். நீங்க ஒரு மணி நேரம் 6 போகும். சரி சரி, 6 போகும். ஓகே. இப்ப ராகு ஒரு அடிஷனல் பார்ட்னர் இப்ப தேடிட்டு இருக்கீங்க. அந்த அமைவார். சரிதானா? ஆமா சார், ஆமா. அதாவது இந்த விசு படத்துல வர்ற மாதிரி தான். அவருக்கு நல்லா பேச தெரியணும், ஆனா என்னைய மீறி பேசிடக்கூடாது. அவர் நான் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும், அவருக்கு அத்தனையும் புரியவும் செய்யணும். அப்படியால தேடுறீங்க. கண்ணை மூடிட்டு பணம் பண்ணணும், அவருக்கு லாபத்தை கூட கூட கொடுத்துருவான். டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. உங்களை நம்பணும். முதல்ல என்ன செய்யணும்? உங்களை நம்பணும். உங்களை வாத்தியார அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அவரு நான் சொல்ற வார்த்தை புரியுது? உங்களை வாத்தியார் மாதிரி அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறணும். இப்ப இருக்கிற பார்ட்னர் அவர் வாத்தியார காமிக்கிறேன்னு நினைச்சதுனாலதான் இப்ப உங்களுக்கு மனசு சரியில்லை. சரியா? இந்த பேட்டர்னை மாத்திக்கிறதுக்கு நீங்க பார்ட்னர் தான் தேடுவீங்க. அந்த பார்ட்னர் அமைவார். அந்த பார்ட்னர் இப்போது அமைவார். இப்ப சாந்திரனுக்கு 12ல ராசி, 12ல வியாழன் இருக்கு. அதனால ராசிக்கு 9ல
10ல ராகு இருக்கு, பார்ட்னர்லாம் அமைய மாட்டாரு அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம். சரியா? கட்டாயமா சரிங்க பார்ட்னர். சார். இப்ப உங்களுக்கு சனி திசை பூசம் நட்சத்திரம், பூச 2. உங்களுக்கு பூரட்டாதி 2ல எப்ப சனி என்ட்ரி ஆகுறாரோ அப்போ உங்களுக்கு உங்க தோதுக்கு வந்து பார்ட்னர் அமைவாருன்னு வச்சுக்கோங்க. பூரட்டாதி 2ல புடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார், சரிங்க சார். பூரட்டாதி 2ல என்னைக்கு சனி வர்றாரோ அன்னைக்கு நான் சொல்றேன் டேட் வேணாம். சரிங்க சார். பங்குனி மாசம் 30ஆம் தேதி வர்றாருங்க. பங்குனி 30. சரிங்க சார், சரிங்க சார். ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி வச்சுக்கோங்க. வர்ற ஏப்ரல் மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுல ஒரு 100 நாள். இந்த பக்கம் டிசம்பர், நவம்பர், அக்டோபர், இந்த பக்கம் ஒரு 100 நாள். 200 நாள் இருக்கு உங்க புது பார்ட்னர் உங்களை நோக்கி வர்றது. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகேவா? சரி, இந்த பார்ட்னர் இப்ப வந்துடுறாரு, இப்ப சும்மா சாம்பிளா பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்க வேற ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சும்மா ஒரு ஐடியாவுக்கு அப்படியே பண்ணுவான், நம்ம டீல் இப்பவே கூட எழுதிக்கிறோம்னு சொல்லுவாரு. எழுதிக்கோங்க, தப்பு இல்லை. சரியா? சரிங்க, சரிங்க சார். நீங்க ஒரு இடத்துல பார்ட்னரா இருக்கிறதுனால இன்னொரு இடத்துல பார்ட்னரா இருக்கக்கூடாதுன்னு சட்டப்படி குற்றம் இல்லை இல்ல? அது ஆமா சார், ஆமா. பாக்குறீங்க, இன்னொரு இடத்துல பார்ட்னர்ஷிப் டீடு போட்டுக்கிடுவாங்க, தப்பு இல்லை இல்ல? சரிங்க சார். இந்த பக்கம் வலுவாயிருச்சுன்னா அந்த பக்கம் கழட்டிட்டு வந்துட வேண்டியதான். சரியா? ஆமா சார், ஆமா சார், ஆமா. அந்த வாய்ப்பு வருது. ஆனா வர்ற மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் தான் வந்து உங்களுக்கு அது ஃபுல்பில் ஆகுது. சரியா? கிடைக்குது. அதுக்கு முதல்ல இப்ப ஆரம்பிச்ச உடனே பெரிய ரிசல்ட் வந்துருமா? இல்ல. வியாபாரம், அடையாளம், விலாசம் எல்லாம் பிடிச்சு நிக்கிறதுக்கு எப்படி 6 மாசம் ஆயிரும்ல? இப்பவே டைம் நல்லா தான் இருக்கு, தாராளமா ஆரம்பிச்சு செய்யுங்க. சரியா? புரியுதா நான் சொல்றது? சனி திசையில ராகு புத்தி தாராளமா செய்யுன்னு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. சனி ராகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்துல இருக்காங்க. தைரியமா துணிச்சலா ஆரம்பிக்கலன்னா எப்பயும் ஆரம்பிக்க முடியாது. சரியா? நோக்கி ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கிறாரு, அதுக்காக சொல்றேன். உங்களை நோக்கி ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு 5-6 மாசம் 7-8 மாசமா அவர் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காரா, என்ன செய்வோமா, நம்ம 2 பேரும் செய்வோமான்னு? பேசுறாங்க. நீங்க இடம் கொடுத்து பேசினா தானங்க பேசுவாங்க. அதான் இன்னைக்கு ரொக்கம் கொடுக்கறவன்னு நம்ம கை விட்டுட்டு வர முடியாது இல்லன்னு யோசிக்கிறீங்க தானே? ஐயா, வரவு செலவு நான் தான் பார்ப்பேன். நீங்க சொல்லணும், வரவு செலவு நான் தான் பார்ப்பேன். எனக்கு தான் அந்த தொழில் தெரியும், நான் தான் அதை அதிகாரமா பண்ண முடியும். உங்களுக்கு 60% கூட வாங்கிக்கோங்க. டெசிஷன் அத்தாரிட்டி நான். செக் பவர் எனக்கு தான் இருக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் தான். சொல்லுங்க, 60% கூட வாங்கிக்கோங்க. 40% போதும். நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு, உங்களுக்கு நல்ல லாபத்துக்கு நான் உறுதி தரேன். அப்படி சொல்லுங்க. ஓகே? டைம் நல்லா இருக்கு. சனி திசையில ராகு புத்தின்னு யாராவது மிரட்டி இருப்பாங்க, பயந்துடாதீங்க. சரிதானா? திருக்கி எதெல்லாம் திதி சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, யாருமே சொல்லலையா? ஆமா சார், ஆமா சார், சொன்னாங்க சார். திதி அதிபதியோட ஆட்சி இது தசை நடக்குது, அதனால கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அதனால கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். தசை நடத்துறாரு, 8 குடையவன் தசை நடக்குது, பார்ட்னர்ஷிப் எல்லாம் நிலைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நம்பிட்டீங்க. ஆனா நான் பார்ட்னர்ஷிப் வருமானம் வரும்னு சொல்றேன். சரியா? சொன்னதுனாலதானே நீங்க போகல பார்ட்னர்ஷிப்குள்ள. திருதி என்ன மகரமும் சிம்மமும் அவுட்டுங்கிறாங்க.
போயிட்டாரு, ரைட்டு. சனி வந்து 2ல உட்கார்ந்து இருக்கிறாரு வாக்குஸ்தானத்துல. உங்க குடும்பத்தை கெடுத்துடணும், வாக்க கெடுத்துருக்குல. ஆனா நீங்க எப்படி நல்லா பேசுறீங்க தொழில்ல? உங்க பேச்சை நம்பித்தானே வர்றான் எல்லாரும் தொழிலுக்கு, இல்லையா? ஆமா ஆமா சார் ஆமா ஆமா சார் ஆமா கெட்டவன் அவன், திதி சூன்ய ராசி, அவன் அப்படியே மல்லு கட்டிட்டான்னா எப்படி நம்புறது? பொய் தானே? அப்பட்டமான பொய் தானே? ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா அதெல்லாம் நம்பாதீங்க, அது ஒரு ஃபேக் கான்செப்ட். சரிங்க சாத்தியம் சார் சரிங்க சார் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல தான் வெற்றியே இருக்கு, சரியா? ம் ம், ம் பார்ட்னர்ஷிப்ல தான் வெற்றியே இருக்கு. சரிங்க பார்ட்னர் சார் சரிங்க சார் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துட்டு நல்ல நாள்ல ஆரம்பிங்க, சரியா? சரிங்க சார் சரிங்க சார் என்கிட்ட தான் பார்க்கணும்னு ஒன்றும் அவசியமெல்லாம் இல்லை, யார்கிட்ட வேணாலும் பாருங்க. சரிங்க சார் பார்ட்னர்ஷிப் ஒத்து வராதுன்னு எவனாவது சொல்லிட்டான்னா அந்த அந்த ஆளோட என்கிட்ட வாங்க, சரியா? சரிங்க சரிங்க ஆ? சரிங்க சார் சரி உங்க ஜாதகம் நல்ல அருமையான ஜாதகங்க, பார்ட்னர்ஷிப் ஜாதகம் இது. சரிங்க பார்ட்னர் சார் வேலை செய்யும், தனியா இருந்தா வேலை செய்யாது. உங்களுக்கு வேலை சரிங்க கொடுத்து அந்த ஆள் இப்ப வந்து முடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கூட இருக்கிறாரு. சார் சரிங்க சார் அவரை புத்தி இல்ல, சரியான மழை வரும் பாருங்க. எப்படி? ஹலோ சொல்லுங்க சார் பாண்டியன், ஏதோ கேட்டீங்களே? இல்ல சந்திர சார் நான் ஒன்றும் பேசல சார் நான் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். Right, right. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சுந்தர பாண்டியன். ஓகே சார், ஓகே. சரி, வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஏதாவது கேட்கணுமா? சார் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு சார், அது என்ன சார்? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷத்துல தீர்த்துருவோமா கடனை? கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? 7:30 மணிக்கு சார். 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க காலையில. ஆமா சார், நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு 12 மணி ஆயிடும் சார். சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து விட வேண்டும். சரிங்க சார் வியாழ திசையில கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டீங்க. ஆமா சார், வேலை இருக்கிற நெருக்கமான நண்பர்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்களா கொஞ்சம் பணம்? ஆமா சார் ஆமா கொடுத்துருக்கேன் சார். ஏங்க, அந்த பணம் கொடுத்ததுனால இப்ப அவங்ககிட்ட கேட்கவும் முடியல. அவங்க இப்ப என்ன பரவாயில்ல, நம்ம இதான் வந்து ரஞ்சன் வந்து அவன் விவரமான நாள் சமாளிச்சுக்கிறான் அப்படின்னு பேசாம இருக்காங்க, ரைட்டா? ஆமா சார் ஆமா சார் ஆமா எளிதாக கேட்கக்கூடிய இடத்துல நீங்க கொடுக்கல, ஆமா சார் ஆமா ஆமா சார் ஆமா கேட்க முடியாது. ஏன்னா ஆமா சார் ஆமா நல்லது கெட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ம் ம் ம். உங்கள்கிட்ட தப்பு கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. அன்பட்டு தானே, சரிங்க சார் மட்டுல தானே இருக்கு சார். சௌந்தரபாண்டி சார், உங்க மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. சார் மீட் பண்ணிட்டேன் சார். உங்க மைக்க மியூட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன், இப்ப பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே. இப்ப உங்க கடன் தீரணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் இருக்கு, என்ன பண்ணணும் சார் சொல்லுங்க சார். அதை மட்டும் செய்யுங்க போதும், சரியா? சரிங்க சார் சரிங்க சார் உங்களுடைய நண்பர்கள் வழியா கடனும் வருது, கடனும் கொடுக்குறீங்க, ஓகேவா? ஆமா சார் ஆமா சார் இந்த கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா வலது கையில ஒரு இந்த ஏடிஎம் கேட்கெல்லாம் குத்திருப்பாங்கல்ல, பச்சை குத்திருப்பாங்கல்ல ஒரு இடம், ஆமா சார் ஆமா வலது கையில அந்த நடுவில் மடக்கிற இடத்துல பச்சை ஆமா சார் ஆமா சார் அந்த இடத்துல ஒரு பச்சை குத்துங்க. சரிங்க சார் சரிங்க சார் உங்களுக்கு பிடித்தமான கடவுள் எது? சரிங்க சார் சரிங்க சார் பிடித்தமான கடவுள் எதுன்னு கேட்டேன். சிவன் சார் சிவன் சார் சிவன் தான் உங்களுக்கு பிடித்தமான கடவுள். சிவலிங்கத்தவே குத்துங்க, அவ்வளவுதானே. சரிங்க சார் சரிங்க சார் கடன்லாம் அடிச்சு புரண்டு ஓடியே போயிடும். இல்லாட்டி வேல் பச்சை குத்துங்க. வேல் கூட சரிங்க சார். மடக்கிற கை மடக்கிற இடத்துல மடக்கிற இடத்துல வேல் பச்சை குத்துங்க, இல்லாட்டி சிவலிங்கம் பச்சை குத்துங்க. சரிங்க சார் வாங்கின கடன் வேகமா அடைஞ்சிடும், புதிய கடன்கள் உருவாகாது.
அப்படியே கடனே சரிங்க சார் சரிங்க சார் உங்ககிட்ட வந்து உடனே உடனே நிக்க மாட்டான். ஏன்னா உங்க மூலமா ஏதாவது வியாபாரம் நடக்கும், நல்லது நடக்கும். உங்களுக்கு பொதுவா சரிங்க சார் சரிங்க சார் பிரச்சனையா டிஸ்டர்பன்ஸா இருக்காது. சரிங்க சார் சார் ஏன்னா 6 செவ்வாய் உங்களுக்கு லக்னத்திலே இருக்கு, ஆமா சார் திருவாதிரை நட்சத்திரத்துல வேற இருக்கு. ம் செவ்வாயோட காலகட்டத்துல செவ்வாய் புத்தி இருந்த நடந்ததுல ஆமா சார் அப்ப சொந்த பந்தம், பாசம், பிரியம், நட்பு, சிநேகம் இந்த விஷயங்கள்ல எதுலயோ ஒண்ணுல கண் கலங்க வச்சுட்டான் செவ்வாய். ஆமா சார் ஆமா சார் திருச்செந்தூர் சனிதேச ஊட்டியில அப்படியே திருச்செந்தூருக்கு போனீங்களா? இல்ல சார் போகல சார் போகல. ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க, இந்த கண் கலக்கமெல்லாம் வராது. சரி வேற சரிங்க சார் சந்தோஷம் சார். திருச்செந்தூர்ல போய் ம் சந்தன அபிஷேகம் பாருங்க, ராஜ்ய அலங்காரத்துல முருகனை பார்த்துவாங்க, அதிகாரம் கிடைக்கும். சரிங்க சார் சரிங்க சார். வாழ்த்துக்கள். அடுத்து